சத்தியமா எனக்கு ஒரு விஷயம் தெரியாது. விசில் அடிக்க எனக்கு தெரியவே தெரியாது. கிட்ட கிட்ட வச்சு பேசணும். ஸோ உங்க வீட்டில் எப்படி ஹஸ்பண்ட்ல விசில் அடிச்சு போவீங்களா? இந்த விசில் வச்சு பரவாயில்ல. விசில் நீங்க பேசுவீங்களா? வாட்ஸ் யுவர் நேம்? கிட்ட வச்சு பேசுறேன். ஓ மை நேம். சரி, இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி விசில் சொல்றீங்க? வரவே மாட்டேங்குது விசில். ஃபேண்டாஸ்டிக். ரியலி. அதாவது இந்த மிமிக்ரிலாம் நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, பட் இந்த விசில் மிமிக்ரி இன்னும் கற்றுக்கல. பிரமாதமாக பண்ணுறீங்க. இதே மாதிரி தமிழ் பாட்டு இல்லாமல் இந்த ஹிந்தி இங்கிலீஷ்லாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி தான் ரொம்ப நல்லா. வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன விசில்? அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து ஒரு லேடி அவ்வளோ அழகாக விசில் அடித்து அவங்கள நல்லா பாராட்டி அவங்க நல்லா சீரும் சிறப்போடு பேருந்தோடு தீர்க்காட்சியோடு நோய்கள் இல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக போக்குவரத்தோடு நல்லா விஷயமா இருக்குது. அப்படி சொல்லாமல் வேறு எதோ சொல்கிறேன்றீங்க. அதை விட்டுட்டு விசில் அடிக்குன்னா ஹிந்தியில் இருக்கு விசில் அடிக்கிறது, தமிழில் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்தீங்களா. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் மாதிரி நான் பேசுறேன், நீங்க வந்து சீனியர் மாதிரி பேசுறீங்க இல்லையா? ஸோ எல்லா லாங்குவேஜ் விசில் வச்சா நல்லது. அதுதான் நான் எப்படி அடிக்கணும். இப்போ தமிழ்ல அது பார்த்து ஹிந்தியில் விசில் அடிக்க சொன்னாங்க. ஹிந்தி இப்போ தமிழ்னா தமிழ், ஹிந்தியில் விசில் அது சொல்லணும். அதான் ஹிந்தியில் வந்து விசில்ல பாட்டு சொல்லணும். விசில பாட்டு ஹிந்தி விசில், தமிழ் விசில், கன்னட விசில் இருக்காங்க. நீங்க தானே சொன்னீங்க, அவங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டு எனக்கு யோசனை வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு ஏதாவது பேசி ரொம்ப பிரமாதமா விசில் அடிச்சுக்க. ஒரு கர ஓசை உங்களுக்குலாம் சூப்பர். கண்டிப்பாக தேங்க்ஸ்.